அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிதம்பரம், ஈழத்து தமிழ் இளைஞன். ஈழத்தில் இருக்கிற அரசியல் தலைமுறை இடைவெளியை குறைக்கும், அதான் என்னுடைய நோக்கம். அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது ஒரு சமூகத்திலேயோ அல்லது ஒரு நாட்டிலேயோ யார் முடிவெடுப்பது, எப்படி முடிவெடுக்கிறார்கள், அது அந்த மக்களையோ சமூகத்தையோ எவ்வாறு பாதிக்கின்றது என்றுதான் அரசியல். மிகவும் எளிமையாக சொல்ல போனால், ஒரு குடும்பத்தில் எவ்வாறு வருமானத்தை செலவிடுகிறார்கள், எவ்வாறு வருமானத்தை கையாளுகிறார்கள், எவ்வாறு குடும்ப அமைப்பையும் கட்டி பாதுகாக்கிறார்கள், அதே போல தான் நாட்டில் என்ன சட்டம் இயற்றுகிறார்கள், யார் அந்த சட்டத்தை இயற்றுவது, எவர் நாட்டை ஆளுகிறார்கள், நாட்டின் வருமானத்தை எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பதுதான் நாட்டின் அரசியல். அரசியல் எதை தீர்மானிக்கிறது? அரசியல் பாடசாலைகளில் இயங்கும் முறை, பல்கலைக்கழக அனுமதி, வரி விகிதம், அரசு வேலை வாய்ப்பு, நில உரிமை, மொழிக் கொள்கை, சமூக பொது சட்டங்கள், அவ்வாறாக அன்றாட வாழ்க்கையில் பல விஷயங்கள் அரசியல் எங்களுக்கு தாக்கம் செலுத்துறது. நாங்கள் ஒவ்வொரு காலை பொழுதிலையும் எத்தனை மணிக்கு எழும்போணும், என்ன உணவு உண்ணணும், எங்கு படிக்கணும், என்ன வேலை செய்யணும், எத்தனை மணத்தியாலம் வேலை செய்யணும், எந்த போக்குவரத்தை பயன்படுத்தணும், அவ்வாறாக விடிந்தது எழும்பினிலிருந்து இரவு நித்திரைக்கு போகும் மட்டும் அன்றாட அனைத்து விஷயங்களையும் அரசியல் தாக்கம் செலுத்துகிறது. நாங்கள் குடும்ப அளவில் எந்த உடை உடுக்க வேண்டும், எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், என்ன பாடம் படிக்கணும், என்ன மொழியில் படிக்கணும், என்ன வேலைக்கு போகணும், ஆரை காதலிக்கணும், எந்த மதத்தை பின்பற்றணும், அந்த அனைத்தையும் எங்களது அது சுதந்திரம் உரிமை என்று சொல்லி நாங்கள் போராடியோ அல்லது கேட்டோ அடையும். ஆனால் அது நாடு என்ற வரைக்கும் எங்களுடைய மொழி, கலாச்சாரம், மதம், வாழ்வாதார இடம், வாழும் உரிமை பறிக்கப்பட்டாலும் அதை நாங்கள் கண்டும் காணாமல் கடந்து போகிறோம். இது நீண்ட காலத்துக்கு மிகவும் கொடூரமான பிரச்சனையை கொண்டு வரும். ஒரு அரசியல்ன்றது யாருக்காக? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மக்களுக்காக உழைப்பதுதான் அரசியல். டெஸ்மண்ட் டூட்டு சொன்ன மாதிரி, அநீதி நேரங்களில் நடுநிலையாக இருப்பது அடக்குமுறையாளரின் பக்கம் நிற்பதாகும். அதாவது ஈழத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், அரசியல் கைதிகள், நில உரிமைக்காண்டி போராட்டங்கள், இவை அனைத்தையும் நாங்கள் கண்டும் காணாத மாதிரி கடந்து நடுநிலையாளர்களாக நாங்கள் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு இருந்தோம் என்றால் அது நாங்கள் அடக்குமுறையாளரின் பக்கம் இருப்பதை சார்ந்தோம். அரசியல் என்பது போராட்டம், சண்டை இதெல்லாம் இல்லை. அரசியல் என்பது சட்டங்களை புரிஞ்சு கொள்ளுதல், நல்ல ஆட்சிக்கான கோரிக்கை வைத்தல், உரிமைகளை அறிந்து கொள்ளல், சமூக பிரச்சனைகளுக்கு பேசுதல், வாக்குரிமையை சரியாக பயன்படுத்தல், அரசியல் அமைப்பை புரிதல், மனித உரிமை அறிவு பெறல், சமூக ஒற்றுமையை கடைபிடித்தல். அரசியல் என்பது அதிகாரம், உரிமை சார்ந்தது. ஏன் அரசியல் முக்கியம்? ஒரு சமூகத்தில் அரசியல் விழிப்புணர்வு இல்லை என்றால் அந்த சமூகத்தை எண்ணுவதால் ஆளப்படும், சமூகத்தின் உரிமைகள் குறைக்கப்படும், சமூகத்தின் வாய்ப்புகள் இழக்கப்படும். இதைத்தான் பிளேட்டோ சொல்வார், நல்லவர்கள் பொது வாழ்க்கையில் அலட்சியம் காட்டுவதால் அதன் விலை கெட்டவர்களால் ஆளப்படுவார்கள். ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத தலைமுறை இருக்குமானால் தவறான தலைவர்களால் ஆளப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். ஈழத்தில் ஒரு அரசியல் விழிப்புணர்வுள்ள தமிழ் இளைஞர் சமூகம் உருவாயினால்தான் மதம், இனம், மொழி பாகுபாடான சட்டங்களை நாங்கள் எதிர்க்கலாம், நில உரிமைகளை பாதுகாக்கலாம், கல்வி சமத்துவத்தை கோரலாம், சர்வதேச ரீதியில் உரிமை கோரிக்கைகளை முன்வைக்கலாம். ஒரு முக்கியமான உண்மை இருக்கு, அரசியலை தவிர்ப்பது பாதுகாப்பானதில்லை, மிகவும் ஆபத்தானது. சிறுபான்மை சமூகத்துக்கு அரசியல் என்பது விருப்பத்துக்குரிய அறிவு இல்லை, அவசியமான ஒரு அறிவு. அதே போலத்தான் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத இளைஞன் எதிர்காலத்தை இழக்க வேண்டும். அரசியலும் அதிகாரம் விழிப்புணர்வுள்ள இளைஞன் தான் எதிர்காலத்தை உருவாக்குவான். எதிர்காலத்தில் தமிழர்களின் உரிமையை உணர்ச்சியால் மீட்க முடியாது, அரசியல் அறிவாலேயே மீட்க முடியும். இது இளம் டாக்ஸ். அறிவாய் பேசுவோம், உரிமையை வெல்வோம். நன்றி.